வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ராணிப்பேட்டை மாவட்டம் சார்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று 11/12/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமே ஜிஎஸ்டி வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசும் ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசும் ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் அவர்கள். முன்னிலை வகுத்தவர்கள் கே. வேல்முருகன் மாவட்ட செயலாளர், வி.டி. செல்வராஜ் மாவட்ட பொருளாளர், எம். சவுகத் அலி மாநில துணைத் தலைவர், ஜி. எத்திராஜ் மாநில துணை செயலாளர், ஆர். சுபாஷ் மாவட்ட செய்தி தொடர்பாளர், ஆர். எழில்வாணன் மாவட்ட இளைஞரணி. கண்டன உரை நிகழ்த்தியவர்கள் எஸ். பாஸ்கரன், வி. வேலு, எஸ். கிருஷ்ணன், என்.என்.ஏ. ஏகாம்பரம், கே. காசி, கே. சரவணன், ஏ.வி.டி. பாலா, எஸ். அன்பரசு, எஸ். சரத்குமார், ஜே. லோகநாதன், எம். ராஜசேகர், எஸ். உமாபதி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்கள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டையிலிருந்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், வியாபாரிகளை அரசுதான் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அவர்களை மேலும் மேலும் ஜிஎஸ்டி வரி என்ற இடத்தில் கொண்டு சென்று அவர்களை நசுக்கக்கூடாது என்று பல்வேறு கோரிக்கைகளோடு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்திக்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ராணிப்பேட்டை மாவட்டம் சார்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர் ஈஸ்வரன். வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர்.